கவிதை என்பது மனித குலத்தின் நாகரிகத்தின் அடையாளம். மொழி அதாவது இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளிலேயே ஆகச் சிறந்தது எதுன்னு கேட்டால் மொழி தான். மற்றைய கருவிகளெல்லாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்பில் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மொழியை மாதிரி ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு இருக்க முடியாது. ஏன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறதுக்கு மொழி தான் எனக்கு ஆகச்சிறந்த கருவி. ஆனால் இப்போ நம்ம மொழி எதுக்கு பயன்படுத்துகிறோம் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேங்கிறது எவனுக்கும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மொழியை கையாளுறோம். மொழிக்கு துரோகம் பண்ணதில் நம்மளை விஞ்சிக்கிறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. சார் உங்கள் கார் கிடைக்குமா அப்படின்னா, உங்களுக்கு இல்லாத கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி பாருங்கள், வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுல நான் கூட இல்லை, ஒய்ஃப் அன்றைக்கி எங்கேயோ வெளியில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறத உங்களுக்கு தெரியும். அவங்கள எடுத்து பேசி அப்புறம் நம்ம எப்படி அதில் எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சார் கொடுக்கறது இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயேன். மனித இயல்பு என்ன தெரியுங்களா? தன் கருத்தை இன்னொருவருக்கு புலப்படுத்துவதற்காக வந்த மொழியை கருத்தை மறைப்பதற்கு பயன்படுத்திய ஒரே இனம் மனித இனம். அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்றது. ராவணன் தோத்திருக்கிறான், தோத்திருக்கிறத வர்ணிக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். மாதிரம் எவையும் நோக்கான், வளநகர் நோக்கான், அந்த காதலர் தம்மையை நோக்கான், கடற்பெரும் சேனையை நோக்கான், இன்னும் என்னடா பார்த்தான் அப்படின்னா, புகலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பூக்கார். தோல்வியை பற்றி இதை விட அழகாக எழுத முடியுமா? டாக்டர் அவ்வை நடராஜன் தான் சொல்வார். எனக்கு அவர் ஒரு பெரிய ரோல் மாடல். சொல்வார், ராஜா வசனத்துக்கும் கவிதைக்கும் என்ன ராஜா வித்தியாசம்? ராஜா என்ன வித்தியாசம் தெரியல சார். வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம், வார்த்தைகள் நடந்து வந்தால் வருவது வசனம், அந்த வார்த்தையே நடனம் செய்தால் வருவது கவிதை. கவிதைக்கு இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும்? கட்டுரையும் சொற்கள்ல தான் இருக்கு, கவிதையும் சொற்கள்ல தான் இருக்கு. ஆனா கவிதைக்கு என்ன சிறப்பு, கட்டுரைக்கு என்ன குறை? கட்டுரை என்பது ஒரு பெண் குழந்தை போல என்று வைத்துக் கொண்டால், அவள் பருவமடைந்து விட்டால் அது கவிதையாக மாறிவிடுகிறது. எல்லாமே சிறப்பு தான். ஆனா அந்த சொல் பூப்பெய்துகிற போது அது கவிதையாக இந்த உலகத்தில் வெளிப்பட தொடங்குகிறது. அந்த கவிதையை கையாளுகிற கவிஞன் எப்படி கையாளணும்? சொற்களை கொண்டே சொற்களை கடந்த அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும். அது எப்படி சார் முடியும்? சொல்ல பயன்படுத்தியே சொல்ல கடந்த அனுபவத்தை ஏற்படுத்த முடியுமா? ஞானம்னாலே அதான் அர்த்தம். ரமண மகரிஷிட்ட கேட்குறான், ஞானம் அடைதல் அப்படின்னா என்னன்னு. ஒன்று நீயே நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே போறியா? உடம்பு நான் இல்லைன்னு தெரியுதா? மனசு நான் இல்லைன்னு தெரியுதா? அப்புறமா ஒவ்வொன்றா இது நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை, இந்த ஒரே கேள்வி நான் யாரு நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே போறியா? ஆமாம். கடைசியா அந்த கேள்வியும் இல்லாமல் போகிற ஒரு நிலைமை வரும். கேள்வி கேட்குற நான் யாரு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுற நான் யாரு, கடைசியாக அந்த கேள்வியும் தூக்கி அந்த அதுவும் இல்லாமல் போனோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா பாருங்க. வெட்டியான் எப்படி எரிப்பான் தெரியுமா? பணம் எரிக்கிற போது எல்லாத்தையும் போட்டு போட்டு எரிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா எரியணுமேனு ஒரு குச்சியை வச்சுக்குவான், இதை கிளறி விடுவான், அதை கிளறி விடுவான், அதை கிளறி விடுவான். கடைசியாக அந்த குச்சியையும் அதே நெருப்பில் போட்டுட்டு அந்தாண்ட போவான். நான் யார் என்கிற அந்த குச்சியை வச்சு எல்லாத்தையும் கிளறு, கடைசியாக அந்த கேள்வியும் அதிலேயே போட்டு எரிச்சிரு, ஞானம் தானாக வரும். இதான் ரமண மகரிஷி சொல்லி கொடுத்த சீக்ரெட். அப்படி சொற்களை கொண்டே சொற்களை கடந்து போகிற ஒரு சூட்சமத்தை கற்றுக் கொடுப்பதுதான் கவிதையிலே இருக்கிற ஒரு தனித்த சிறப்பு. கவிஞர்கள் வரிசையிலே கவி சக்கரவர்த்தி என்ற பெருமையோடு இருக்கிறவன் கவி சக்கரவர்த்தி கம்பர். அதில் இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. 3 விதமான கோணத்திலே கம்பனை ஆராய்வதற்குரிய ஒரு தலைப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார். என்றுமுள கம்பன், என்று முள தென்தமிழை இயம்பி இசை கொண்டான், தமிழ் என்றும் உள்ளது என்ற பட்டம் இருக்கிறது. அந்த தமிழ் போலவே கம்பனும் என்றும் உளன் என்ற அர்த்தத்தில் என்று முள கம்பன். ராமன் மீது இருக்கிற அந்த அன்பை கம்பனால விட முடியாது. வால்மீகியா இருந்து எழுதினார், கம்பனா இருந்து எழுதினார், பிறகு அவர் தியாகராஜரா இருந்து எழுதினார். அப்படி எடுத்துக்கணும். அந்த ராம கதையில 3 பகுதியை இப்போது விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அன்பு தம்பி கவிஞர், சிந்தனையாளர், பேச்சாளர், பத்திரிகை ஆசிரியர், பல்வேறு சிறப்புகளுடைய
நம்முடைய மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் என்று முள கம்பன் என்பதன் காரணம் கவிதை செழிப்பு என்பதை எடுத்துரைக்க வருகிறார். நடுவர் அவர்களே, கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய என்றுமுள்ள தன்மைக்கு நின்று நிலவுகிற ஒற்றை காரணம் அவனுடைய கவிதை செழிப்புதான் என்பது எங்கள் அணியினுடைய தரப்பு. நீங்கள் இந்த மேடையிலேயே பாருங்கள், ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பதாகை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தண்டலை மயில்களாட பாடல், அங்கே ஆஞ்சநேயனுக்கு முடிசூட்டுகிற படலத்திலே சொல்லுகிற பாடல், அங்கே பாத்திர படைப்பு. இவையெல்லாம் இருந்தாலும் கூட கம்பனுக்கு ஒரு பதாகை வடிவத்திலே எங்கே உட்காரலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அவன் 3 அணிகளையும் பார்த்துவிட்டு எங்கள் அணியின் பக்கம்தான் வந்து எங்களுக்கு வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறான் என்றால், கவி சக்கரவர்த்தி கம்பன் தன்னை ஒரு கவிஞனாக நிலைநிறுத்தத்தான் பெரிதும் விரும்புகிறான். என்ன காரணம் என்று நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பேனர் வைக்கிறவரோடு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இதுதான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்னமோ பேசுறீங்கன்னு நினைச்சேன். இல்லை, விழா முடிந்த அப்புறம் அவர்கிட்ட பேசுறதா இருக்கேன். நடுவர் அவர்களே, கம்பன் தன்னை ஒரு கவிஞனாகத்தான் முதலில் நிலைநிறுத்த விரும்பினான். முற்றாக முழுதாக அதுதான் அவனுடைய நோக்கம். ஏனென்றால் தன்னுடைய காலத்தில் வாழ்கிற கவிஞர்கள் தன்னை படிக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, தனக்கு பின்னால் வருபவர்கள் படிக்க வேண்டும் என்று கூட அல்ல. கம்பன் தன்னை ஒரு கவிஞனாக காட்டியதற்கு காரணம், அவன் பெரிதும் வணங்கிய ஆழ்வாராதிகள் என்ன கட்டளை பிறப்பித்தார்கள் என்று பார்க்கிறான். திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு அவதாரத்தையும் சொல்லுகிறார். இப்போ ராமாயணத்தில் திடீர்னு ராவணன் சபையில் வீடனன் எழுந்து இரணியனுடைய கதையை பேசுகிறான். அப்படி பேசுறதுக்கான தேவை அந்த இடத்துல இல்லை. ஆனால் ஏன் பேசுகிறான் என்றால், நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்லுகிற போது திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார், இந்த நரசிம்மாவதாரத்தை பாடாத பாட்டெல்லாம் ஒரு பாட்டான்னு கேட்கிறார். கூடா இரணியனை கூறகிறால் மார்பிடந்த ஓடா அலரியை உம்பரார் கோமானை தோடார் நருந்துடாய் மார்பனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டொன்றும் பாட்டல்ல கேட்டாமே என்று திருமங்கை ஆழ்வார் எழுதுகிறார். எங்கே ஆழ்வார்கள் தன்னுடைய பாட்டை பாட்டு அல்ல என்று ஒதுக்கி விடுவார்களோ என்று அஞ்சி கவி சக்கரவர்த்தி கம்பன் இரணியன் வதைப்படலத்தை கொண்டு வந்து கம்பனிலே வைக்கிறான் என்றால், ஆழ்வார்கள் தன்னை கவிஞன் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கிறான் கவி சக்கரவர்த்தி என்பது புலனாகிறது. இரண்டாவது, இந்த காவியத்தினுடைய கதை கம்பனுடைய கொடை அல்ல. சங்ககாலம் தொடங்கி அது பேசப்படுகிறது. காவியத்தில் வருகிற பாத்திரங்கள் கம்பனுடைய கொடை அல்ல. வான்மீகி வடித்தளித்த காவியம் தொடங்கி அது இருக்கிறது. அருமை சகோதரர் புலவர் ராமலிங்கம் வேற கருத்து சிறப்புன்னு அமர்ந்திருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா காவியங்களும் படைப்புகளும் மொத்தம் 37 கருத்துக்களை தான் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னு ஒரு ஆராய்ச்சி உண்டு. அதனால் அதுவும் கம்பனுடைய நேரடி கொடை என்று கொள்ள இயலாது. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் நிலவி வருகிற ராமகாதைக்கு கம்பன் கொடுத்த ஒரே கொடை அவனுடைய கவிதை செழிப்பு தானே தவிர வேறல்ல. கவிதை செழிப்பு என்பது வெறும் உருவகமோ உவமையோ பிரிது மொழிதல் அணியோ அல்ல. ஒரு கவிதை என்பது ஒரு பண்பாட்டின் உயிர் துடிப்பு. பல சூட்சுமமான கதவுகளை திறக்கிற சாவிதான் கவிதை. அது காட்டுகிற, நீங்கள் சொன்னீர்கள், சொற்களுக்குள்ளே இருந்து சொல்லை கடந்து போவதுதான் கவிதை என்று சொன்னீர்கள். எவ்வளவு மனக்காட்சிகளை அது விவரித்து காட்டுகிறது என்றால், கம்பனுடைய காவியத்தை எழுத்து குறைவாக படித்த ஒருவன் படித்து முடிக்கிறான் என்றால், ஒரு 10 படலம் படிக்கிற போது அவனே ஒரு கவிஞனாக உருவாகும் அளவு கவிதை செழிப்பு கம்பராமாயணத்திலே விஞ்சி இருக்கிறது. இது ஆடி மாதம் நாம பார்க்கிறோம். மாரியம்மன் கோயிலில் வாரம் முழுக்க அந்த அழகான கருங்கல் சிலையை போய் கும்பிடுறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதுக்கு தங்க கவசம் சாத்துவார்கள் கோயிலில். அதே வடிவம்தான். தங்க கவசம் சாத்தினா துளி கூட இடைவெளி இல்லாமல் தங்கத்திலே தகதக என்று அம்பாள் மின்னுவாள். இப்போ கம்பர் என்ன சொல்றார்? இந்த தங்க கவசம் சாத்தாத வடிவம்தான் ராமன். ராமனுக்கு துளி கூட இடைவெளி இல்லாமல் தங்க கவசம் சாத்தினா அவன் தான் லட்சுமணன்கிறார். அஞ்சன குன்றம் மன்ன அழகனும்
அழகன் தன்னை எஞ்சலில் பொன்போர்த்து அன்ன இளவலும். இந்த 2 வரிகளுடைய சித்தரிப்பு இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய அற்புதத்தை அது நடத்தி காட்டுகிறது என்பதை நாம பார்க்கிறோம். ஒரு கவிதையினுடைய செழிப்பு என்ன என்பதைத்தான் ஒரு நூலுக்கான உரைகளாக திருவள்ளுவர் முன்மொழிகிறார். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்படையாளர் தொடர்பு. படிக்கிற ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு பொருளை தருவதுதான் ஒரு சிறந்த கவிதையினுடைய அடையாளம். வெவ்வேறு நயங்களை அது சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நடுவர் அவர்களே, பாத்திரம் பற்றி பேச இருக்கிறார். உங்கள் பாத்திரம் என்பது என்ன? கம்பனுடைய பாத்திரம் அதுதானே உங்கள் பாத்திரம். அதாவது நடப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை அவன் தன் கவிதையால் செழுமைப்படுத்துகிறான். கும்பகர்ணனை பற்றி ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லணும். அதற்கு கவிஞனுடைய கற்பனை தான் கை கொடுக்கிறது. அவன் சொல்றான், படுத்து கிடக்கான் கும்பகர்ணன், எழுப்புகிறார்கள். எழுந்த உடனே அவன் நிற்கிறானா. அவன் எப்படி இருக்கான்னா, கம்பனுடைய கவிதை செழிப்பை பாருங்கள். அவன் தலையில் அணிந்திருக்கிற மகுடம் வானத்தை போய் இடிக்குதான். அவன் உடம்பு உலகம் முழுக்க மறைஞ்சு இருக்கான். 2 கண்ணும் கடல் மாதிரி இருக்கான். விண்ணினை இடைக்கும் மோலி விசும்பினை நிறைக்கும் மேனி கண்ணனும் அவை 2ம் கடலினும் பெரிய ஆகும். எண்ணினும் பெரியனான இலங்கையர் வேந்தன் பின்னோன் மண்ணினை அளந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றான் என்று காட்டுகிற போது கம்பனுடைய கவிதை அந்த பாத்திரத்தை தூக்கி நிறுத்துகிறது. அது மட்டுமல்ல, சூட்சுமமான விஷயங்களின் கதவை திறப்பதுதான் கவிதை. இந்த சூட்சுமத்தை கம்பன் சொல்லுங்க சொல்லுறான்னா, கருடனை கூப்பிடுறாங்க. கருடன் யாரு? ஒரு காலத்தில் பெருமாளுடைய டிரைவர். அவர் இப்போ அவதாரம் எடுத்து கீழே வந்துட்டார். அவ்வளோ பெரிய ஆள் கருடன். அவருடைய கண்கள் எப்படின்னா, ஒரே நேரத்தில் கோடி காதங்கள் தாண்டி பார்க்குமா கருடனுக்கு. அந்த தன் தலைவனை பார்க்க போகிறோம் என்கிற பரவசத்தில் கண்ணீர் பெருகுதான் கருடனுக்கு. அவர் தலைவர் கூப்பிட்டுட்டார்னு சிறகை விரிச்சிட்டு வர்றான் பாருங்க, அது சூரியனை மறைக்குதான். கடல் அப்படியே பொங்குதான். காதங்கள் கோடி கடை சென்று காணும் நயனங்கள் வாரி கழுட கேதங்கள் கூற அயர்கின்ற வள்ளல் திருமேனி கண்டு கிளர்வான் சீதங்கள் வேலை அலை சிந்த ஞாலம் இருள் சிந்த வந்த சிறையான் வேதங்கள் பாட உலகங்கள் யாவும் வினை சிந்த நாகம் மெலிய அவன் புறப்பட்டு வரான். வர்றவனை பார்த்து நீ யாருன்னு கேட்கிறார் ராமன். டிரைவர் அடையாளம் தெரியல. அவர் சொன்னார், நீ பாட்டுக்க பிறந்து வந்துட்ட, நீ இல்லாம பிரம்மன் முதலாகிய தேவர்கள் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? அப்படி சொல்லிட்டே வர்ற போது அவன் சொல்றான், ஏன்பா நீ யாருங்கிறத மறந்த மாதிரியும் தெரியுது, மறக்காத மாதிரியும் தெரியுது. நீ எல்லாத்தையும் துறந்த மாதிரியும் தெரியுது, துறக்காத மாதிரியும் தெரியுது. நீ மனிதனா பிறந்த மாதிரியும் தெரியுது, பிறக்காத மாதிரியும் தெரியுது. அறத்தை காப்பாற்ற இவ்வளவு கஷ்டப்படணுமா கடவுளேன்னு கேட்கிறான். மறந்தாயும் ஒத்தி மறவாயும் ஒத்தி மகள் யாரும் யானும் அறியேம் துறந்தாயும் ஒத்தி துறவாயும் ஒத்தி ஒரு தன்மை சொல்ல அறியாய் பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி பிறவாமல் நல்கு பெரியோய் அறம்தான் நிறுத்தல் அரிதாக யார் இவ்வதிரேக மாயை அறிவார் என்று கருடன் பேசுவதாக கம்பன் காட்டுகிற கவிதை சித்திரம் இருக்கிறதே, இது எவ்வளவு சூட்சுமங்களை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாரையும் பாராட்டணும்னா அவர் சிகரம்ங்கிறோம். இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம், அப்படிதான் சொல்றோம். ஆனா ஒரு மனிதனை பாராட்ட பள்ளம்னு யாராவது சொல்லுவாங்களோ? கம்பர் சொல்லுகிறார், இந்த பரதன் எப்படி தெரியுமா, நீதி என்கிற பேராறு பாய்கிற போது அது போய் புகுந்து கொள்ளுகிற பள்ளமாக இருக்கிறான். தள்ளறிய பெருநீதி தனி ஆறு புகமண்டும் பள்ளம் எனும் தகையானை பரதன் எனும் பெயரானை என்று அதிலே கூட ஒரு புதுமையை எவ்வளவு அழகாக கவி சக்கரவர்த்தி செய்து காட்டுகிறார் என்பதற்காக சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, ஒரு கவிஞனுடைய மிகப்பெரிய கடமை கருத்தையும் தாண்டி அவன் பாடுகிற பாத்திரங்களுடைய படைப்பையும் தாண்டி ஒரு முக்கியமான கடமை ஒரு கவிஞனுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? அவன் கட்டமைக்க விரும்புகிற கனவு சமுதாயத்தை இந்த உலகுக்கு அவன் முன்மொழிகிறான். திருவள்ளுவர் ஒரு நீதி நூலை வகுத்தவர். ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும்னு 1000 கனவை சொல்லலாம்.
அதன் வழியிலே வந்த கம்பன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு கனவு சமுதாயத்தை கட்டமைக்கிறான். இதுதான் கருத்தை கடந்து கருத்துக்குள்ளே தாண்டி அவன் போகிற இடம். அந்த சமுதாயம் எப்படி? எல்லாருக்கும் பணம் இருக்கு, ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, எல்லாரும் படித்தவன், இதில் படிக்காதவனும் கிடையாது, பாமரனும் கிடையாது. கல்லாது நிற்போர் பிறர் இன்மையின் கல்வி முற்றி வல்லாரும் இல்லை, அவை வல்லர் அல்லாரும் இல்லை. அதை மணியடித்து ஆமோதித்தவருக்கு நன்றி. எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்துதலாலே எல்லாரும் இல்லை, உடையாரும் இல்லை என்று சொல்லுகிற கனவு சமுதாயத்தை கம்பன் கட்டமைத்தனுடைய விளைவுதான் பின்னால் வந்த மகாகவி பாரதி வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் என்று அவன் ஒரு கனவு சமுதாயத்தை கட்டமைக்கிறானே, அதற்கு கால்கோள் அமைத்தவன் கம்பன். அவன்தான் கவிதை செழிப்பை காலகாலத்துக்கும் கொண்டு போய் செலுத்தினான். நான் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். 2 பேர் ரொம்ப நெருக்கமாக பழகுகிறார்கள். ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை இன்னொருத்தர் விமர்சிச்சிடுறாரு, திட்டிடுறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள நட்பு இல்லாமல் போச்சா? இந்த கேள்வி எல்லாருக்கும் உண்டு. கோசலை இருக்கிறாள். முதல்ல பரதனுடைய பெருமையை சொல்லி சர்டிஃபிகேட்டே அவ தான் கொடுத்தா. என்னை விட்டுட்டு பரதனுக்கு முடிசூட்டுறாங்கன்னு ராமன் சொல்கிறப்ப ஒன்றும் தப்பு இல்லை, உன்னை விட நல்லவன்ட்டான், நின்னும் நல்ல நாள்ட்டான். ஆனால் அவகிட்ட இந்த பரதன் பார்க்க வர்ற போது ஒரு அழகான விஷயத்தை கம்பர் சொல்லுகிறார். பரதனுக்கு இயல்பான குற்றமும் கிடையாது, வெளியிலேருந்து வந்த குற்றமும் கிடையாது. மனசு இயல்பிலேயே தூய்மையான மனசு, மையறு மனம், வெளியிலிருந்து மாசு வரல. மையறு மனத்து ஒரு மாசுளான் அலன் செய்யவன் என்று தேரும் சிந்தையாள். உள்ள அப்படி நினைக்கிற போதே அவளையும் அறியாம வாய் பேசிடுது. கைகையன் கோன்மகள் இழைத்த கைதவம் ஐயே நீ அறிந்திலை போலுமாள். ஏன் இந்த முரண்பாடு? ஒரு பக்கம் நீ ரொம்ப நல்லவன்னு சொல்றா, இன்னொரு பக்கம் உங்க அம்மா செஞ்சது உனக்கு தெரியாமலையா இருக்கும். உள்ளம் ஒன்றை சொல்லுகிறது, அறிவு வேறு ஒன்றை சொல்லுகிறது. ஏன்னு எனக்கு காரணம் தெரியல. பல நூறாண்டுகள் கழித்து 20ஆம் நூற்றாண்டிலே கண்ணதாசன் இதற்கு பதில் சொன்னார். அவர் சொன்னார், டேய் மனசுல அன்பு இருக்குடா, ஆசை இருக்குடா, ஆனால் ரெண்டும் கலந்துதான் வரும். உள்ளம் என்றும் ஒன்று, அதில் இரண்டும் உண்டல்லவா என்று கண்ணதாசன் எழுதினானே. இதை நான் கோசலையோடு பொருத்தி பார்க்கிறேன். ஒரு கவிஞன் எழுப்பிய கேள்விக்கு ஒரு கவிஞன் பதில் சொல்லுகிற விதமாக வாழையடி வாழை என கவிதை செழிப்பு ஒரு மக்கள் மனவளமிக்க சமூகத்தை உருவாக்குகிறது. அதற்கு அடியெடுத்து கொடுத்தவன் கம்பன் என்று எங்கள் அணியினுடைய வாதத்தை தொடங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு கவிஞனுக்கு ஒரு வித்தியாசமான மனம் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு மேசையை பார்க்கிற போது இது மரம் என்று நினைக்காமல் மேசை என்று சில பேர் நினைப்பார்கள். ஒரு சில பேர் தான் இது முன்னாள் மரம் என்று கண்டுகொள்வார்கள். இந்த 2 வரியை வச்சு கல்யாண்ஜி ஒரு கவிதை எழுதினார். இது மரம் அல்ல பலகை என்று நினைக்கிறவன் தச்சன் ஆகிறான், இது பலகை அல்ல மரம் என்று நினைக்கிறவன் கவிஞன் ஆகிறான். அதாவது உயிரற்ற ஒன்றை அங்கீகரிக்கிறவன், அதற்குள் இருக்கிற உயிர்ப்பை அங்கீகரிக்கிறவன் கவிஞனாக இருக்கிறான். மரம் அது ஒரு காலத்தில். அப்ப கவிஞனுடைய பார்வை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். அந்த கோணத்தில் நண்பர் முத்தையா அவர்கள் தம்முடைய அந்த வழக்கை பதிவு செய்தார். அவர் இன்னொரு அருமையான செய்தி சொன்னார். 6 வந்தா உள்ள வாங்கணும்னா இது பள்ளமா இருந்தா தான் வாங்க முடியும், இது மேடா இருந்தா அந்த தண்ணீரை வாங்க முடியாது. அகங்காரம் உள்ளவர்கள் தங்களை உயர்ந்தவராக நினைத்து நீதிகளை ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் அகங்காரமற்றவர்கள் பள்ளமா இருந்து பணிந்து நீதி என்ற ஆற்றை தன்னிடத்தில் வரவு வைத்துக் கொள்ளுகிறார். பள்ளறிய பெருநீதி தனியாறு முகமண்டும் பள்ளமெனும் தகையானை வரதனும் பெயரானே. எவ்வளவு அழகான அந்த பாடலை அவர் எடுத்துரைத்தார். வாழ்க. இப்ப அடுத்தது கருத்து சிறப்பே. அதை எடுத்து சொல்றதுக்கு யாருன்னா பெரும் புலவர், பேராசிரியர், நல்லாசிரியர், நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆற்றக்கூடிய வலிமை மிக்கவர், மூத்தவர், பெரியவர், புலவர் மா ராமலிங்கம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். கவிஞர் முத்தையா அவர்கள் சொன்னார்கள், கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர் பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். அது கவிதை இல்லையா? கவிதையை எழுதினவர் பக்கத்தில் உட்காந்துங்கிறார்.
அந்த கவிதைக்குள்ள இருக்கிற கருத்து தான் நடுவில் இருக்குது. அந்த கருத்தை வெளிப்படுத்தின பாத்திரம் தான் கடைசியில் இருக்குது. அது ஒரு முறை வைப்பாக தான் வச்சுருக்காங்களே தவிர அதுதான் வெற்றி பெறும்னுக்காக அவர் உட்காரல. அது அவருடைய கற்பனை. கவிதை சாதாரணமாக இருந்தாலும் கூடங்க அதில் ஒரு கருத்து இல்லைன்னா நிற்காது சார். அதனால தான் கருத்துன்ற சொல்லிலே பாருங்க, முதல்ல கருன்ற சொல்லு இருக்கா இல்லையா அதில். அப்போ அந்த கருவை வச்சு தான் அந்த கவிதையே வளரும், கதையே வளரும், காவியமே கிடைக்கும்னா கருத்து இல்லாமல் எதுவுமே நிற்காது இல்லைங்களா. அங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொன்றுத்துக்கும் பேக்ட்ராப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கணுன்றதுக்கு தான் அந்த கவிதையை படைக்கிறார். அதுக்குரிய காட்சி. சென்ற வெள்ளிக்கிழமை மலேசியாவில் பாராளுமன்றத்தில் அப்துல் இப்ராஹிம் ஒரு அருமையான குரலை கையாண்டிருக்காரியா மலேசியா பாராளுமன்றத்தில். உருவசியும் ஒவாப்பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடுன்னு நாட்டினுடைய வளத்தை சொன்னார். அதைத்தானே கம்பன் அன்னைக்கே பாடிய காட்சி தானே இது. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவின் எங்க குவளைகன் வெடித்து நோக்க தென்திரை எழினை காட்ட தேம்பிடி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதமிற்றிருக்கும் மாதோ என்று அந்த வளம் இருந்தால் தாயா அந்த நாடு நல்லா இருக்கும். அதுக்காக போட்டது அது. எங்களுது அப்புறம் வரேன், அங்கே பாருங்க, பிரம்மாண்டமான உருவம், கொஞ்சம் நெஞ்சமாக குடிக்குது. 600 சகடத்து அடிசிலும் 100 கட்குடங்களும் நுங்கினான்னு கம்பன் எழுதுனான். அவ்வளோ பெரிய குடிகாரனுக்கு இங்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்க முடியுமா சார்? இல்லை, சாதாரணமானதா? ஏன் அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய உருவம் பெற்றிருந்தாலும், குடிமயக்கத்தில் அவன் கிடந்தாலும், உருவம் பெரிதாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் செய் நன்றி உணர்வு என்ற கருத்து வேரூன்றி இருந்ததனால்தான் அவனுக்கும் ஒரு சிறப்பு, அந்த பாத்திரமும் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. சார், ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் போய் நடுவராக உட்காந்துங்கிறேன், தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் சொல்ல ஒரு ஆள் எழுந்து வந்து 2 நிமிஷத்துக்கு 500 ரூபா கொடுத்தான் சார். 500 ரூபா கொடுத்தான் சார். 10,000 வந்துடுது சார். எனக்கு பேசின தொகையை விட அவன் அதிகமாக கொடுத்துட்டான் சார். அவன் சந்தோஷமாக இருந்தது சார். ஆனால் மறுநாள் காலையில் பார்க்குறேன், வீட்டு வாசலில் நிற்கிறான் சார். அவன் என்னடான்னு கேட்குறேன், ஏதோ மப்பில் கொடுத்துட்டேன், அதை திருப்பி வாங்கி போலான்னு வந்தான் அப்படின்னா சார். அப்போ கூட அவன் பணம் ஞாபகத்தில் இருக்குது பத்தியா. அவனுக்கு பணம், அந்த கொடியானுக்கு பணம் ஞாபகத்தில் இருந்தது, இவனுக்கு குணம் ஞாபகத்தில் இருந்ததுயா. அதனால தான் எழுந்த உடனே இடையில எழுந்த போதே கேட்டான், திட்டியின் விடமன்ன செய்தைய இன்னும் விட்டிடலையோ. அந்த உயரிய கருத்து அவனை ஆட்கொண்டதனால் தான் அந்த பாத்திரமே இன்றைக்கு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை சார். ஒரு பையன் எழுதுறான் சார், அதில் பாருங்க, சாதாரணமான வரிதான். புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது இல்லையா. அப்ப எதுலையுமே ஒரு கருத்து இல்லைன்னா அது நிற்காது. அதுதான் முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, 3-4 நிலையில நான் பார்க்கிறேன். கம்பன் கருத்துக்களை எப்படி 10,000 பாடல்களுக்கு முத்திரை பதித்து வைக்கிறான் தெரியுமா? காலங்காலமாக இருக்கிற கருத்துக்களை செறிவூட்டுகிறான். ஒன்று, காலங்காலமாக இருக்கிற கருத்துக்களை செறிவூட்டுகிறான். அதில் ஒரு சிலது, பிறனில் விளைவோன் கிளையடும் கெடுப, அறம் வெல்லும் பாவம் தோற்கும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற காலங்காலமாக இருந்து வருகிற கருத்துக்களை செறிவூட்டுகிறான் காப்பியத்துக்குள். ஒன்று. 2, செப்பம் செய்கிறான் சில செய்திகளை. வான்மீகத்திலிருந்து கதையை எடுத்துக்கொள்ளுகிற கம்பன் செப்பம் செய்கிறான். 2 இடத்தை அதற்கு நான் உதாரணமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவே நீதியரசர் சொன்னாங்க, முதல்ல வான்மீகி ராமனை மனிதனாகவே படைக்கிறான், கம்பன் மனிதனாக படைத்து கடவுளாக காட்டுகிறான். அப்போ சொல்லப்பட்ட கதையில் வருகிற கருத்தை மாற்றி தன் கருத்துக்கு ஏற்ப தூக்கி நிறுத்துகிற செயல் அது. இன்னும் ஒரு இடம், நிறைய இடங்களை சொல்லலாம், நேரத்தை நெருமைக்கிறது. ஒரே ஒரு இடம் எங்கள் படத்தில் இருக்கிற மாதிரி. இங்கே விபீஷன் உங்களுக்கு தெரியல, அவர் கீழே உட்காந்துங்கிறார்.
விபீஷண வீடலனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு கருத்தரங்கம் நடக்குது. ராமபிரான் தலைமையில் எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. சுக்ரீவன் உட்கார்ந்துக்கிறான், ஜாம்பவான் உட்கார்ந்துக்கிறாரு, நம்ம அங்கதன் உட்கார்ந்துங்கிறான், இளையவர் உட்கார்ந்துக்கிறார், எல்லாம் உட்கார்ந்து, அனுமன் உட்கார்ந்துங்கிறார். அப்போ ஒரு கருத்தரங்கம் நடக்குது. ஒரு தலைமை பண்புக்குரிய ஒரு தலைவன் அத்தனை பேரும் கேட்கிறான், கொற்றவா சரணம் என்று குரல் கொடுத்து கொண்டு வான்வெளியில் நிற்கக்கூடிய வீடனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற ஆராய்ச்சி நடக்குது. அவர் நினைச்சிருந்தா சேர்த்துட்டு இருக்கலாம், கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தலைவன் என்பவன் தன்னை சார்ந்தவரிடத்தில் கேட்டு நடப்பதுதான் தலைமைக்கு அழகு என்பதை கம்பன் அழகாக இந்த நடைமுறை காலத்துக்கு ஏற்ப எடுத்து சொல்லுகிற இடம் அது. அப்போ சுக்ரீவன் எழுந்து சொல்றான், அவனை அண்ணனை காட்டி கொடுக்க வந்த தம்பியை நம்பக்கூடாதுன்னு. இவன் எப்படி வந்தான்னு தெரியல, அவனே அதை மறந்துட்டான் இல்லையா? அப்போ விபீஷணனை சேர்த்துக்கலாம்ன்றது இடத்துல சொல்றார். சுக்ரீவனை பார்த்து வால்மீகி இடத்திலிருந்து கம்பன் வேறுபடுகிற அற்புதமான கருத்து இடம் என்னன்னு சுக்ரீவனை பார்த்து ராமரே சொல்லுவார். வானமண்டலத்திலே வரக்கூடிய பிசாசர், யட்சர் இவர்களையெல்லாம் நானே என்னுடைய வில்லை கொண்டு அழித்து விடுவேன், என் விரல் நுனிக்கு அவர்கள் ஆற்ற மாட்டார்கள்னு ராமனே தன்னை பற்றி சுக்ரீவனிடத்தில் பெருமையாக பேசுவது போல வால்மீகி எழுதியிருப்பார். ஒரு வீரன் தன்னை பற்றி தற்பெருமையாக பேசுவதை தமிழ் ஏற்றுக்கொள்ளாது என்பதனால் கம்பன் எங்க மாற்றம் செய்தான் தெரியுமா? அந்த வீர தீர செயலை, ராமனுடைய பராக்கிரமத்தை ராவணன் முதற்போரிலே சந்தித்து தன் பாட்டன் மாலியவானிடத்திலே சொல்லுகிற போது அவன் விரல் ஒன்றுக்கு ஆற்றாது என் வீரம் என்று சொல்லுகிற மாற்றத்தை செய்தான் பாருங்க. இதுதான் செப்பம் செய்தல் சார். எதுவுமே சொல்ற முறையில் தான் அற்புதமான அந்த கருத்து போய் சேரும் இல்லையா? சமீபத்தில் ஹியூமர் கிளப்பில் கூட நான் சொன்னேன், ஒரு அம்மா இலையை போட்டு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றுது, ஒரு வாய் எடுத்து வச்சான் சார். வச்சுட்டு சொன்னால், சுமார் நம்ம பேசுவோம் இல்லையா, இந்த முரட்டு கால படத்தை பாரதி ராஜா இன்னுமா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு சொன்னான். அந்த அம்மா கரண்டியை தூக்கின்னு கை ஓடி வந்தது. தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா கம்முனுரு. 70 படத்தை டைரக்ட் பண்ண எஸ்பி முத்துராமன் ஐயா தான்யா முரட்டு கால படத்தையே டைரக்ட் பண்ணாரு. மாற்றி சொல்கிற, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறிய, இந்த குழம்புல உப்பு போடணுன்றது ஏண்டிமா மறந்தாங்க. இப்ப அவன் எடுத்துக்கிற முறை சார், கருத்து என்ன, உப்பு போடணும். ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, சோப்பு தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், எண்ணெய் கரை போறதுக்கு சோப்பு வேணும் இல்லைங்களா? ஆனா தயாரிக்கிறது சோப்பு. அப்ப பாத்திர படிப்பும் வேணும், கவிதையும் வேணும். எதுக்கு? கருத்தை வலியுறுத்த. அதான் சார், கருத்தை வலியுறுத்தணும்னா ரெண்டும் வேணும். அப்ப நான் தான் மாட்டேன், என்னால் தான், அதனால தான் சொல்லக்கூடாது. அது வெளியில தெரியறதெல்லாம் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணும். அழுத்தமா உள்ள இருக்கிற கருத்து ஒன்றும் ஆட்டமே ஆடாது, அது நிதானமா தான் இருக்கும். மூணாவது சேர்த்து கொடுத்தல்னு ஒரு வகையை கம்பன் கையாளுறான். என்ன தெரியுமா ஐயா? ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். சேர்த்து கொடுத்தல் என்பது என்ன தெரியுமா? தமிழ் மரபு என்ன தெரியுமா ஐயா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்க்கணும் ஐயா. காதல் என்ற ஒன்று உண்டு ஐயா. அதனால்தான் வான்மீகத்தில் இல்லாத ஒன்றை கம்பன் எழுதுறான். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். நம்ம தேசத்து இளைஞர்கள் அனைவருக்கும் தெரிந்த வரியாது. அந்த வரியை நினைவுபடுத்துறான் சார். அது மட்டுமல்ல, அகலிகை காட்சி வைக்கிறதும் அதுதான். ஒன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடுத்தது செதுக்கி எடுத்தல்னு ஒரு வகை. செதுக்கி எடுத்தல்னா என்ன தெரியுமா? அது இப்போ நான் சொன்னேன், செறிவூட்டுதல், செப்பம் செய்தல், சேர்த்து கொடுத்தல், செதுக்கி எடுத்தல் என்ற 4வது முறையில் வான்மீகத்தில் இல்லாத ஒரு இருக்கிற உத்தரகாண்டம் என்ற ஒரு பகுதியை தன்னுடைய காவியத்தில் எடுத்து செதுக்கி எடுத்துடுறார். தேவையில்லை அது. ஏன் தெரியுமா? உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுவது எல்லாம் வெற்றி கதைகள். கருத்து இல்லாத ஒரு கதை நமக்கு எதுக்குன்னு அந்த கதையை புறக்கணித்து விட்டு உத்தரகாண்டத்தை தேவையில்லைன்னு வச்சாரு பார்த்தீங்களா? அந்த இடத்தில் தான் கம்பன்
நான்கு வகையிலே கருத்துக்களை சேர்த்து இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து கொடுக்கிறான். அருமையானவர்களே, எதுலேயுமே எதை சொன்னாலும் அதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 அம்மா பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்குது. பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லுது, அந்த பஸ்ஸை நிறுத்து. ஏம்மா அந்த பஸ்ஸை நிறுத்துமா? ஏன் நீ நிறுத்த? நான் நிறுத்தினா அந்த ஆள் நிற்க மாட்டான். ஏன்? அந்த டிரைவர் என் வீட்டுக்காரன். நன்றி, வணக்கம். ஐயா கம்பராமாயணமும் நம்பராமாயணமும் சேர்த்தே சொல்றாரு. அதுல எது ரொம்ப டாப் தெரியுமா? ஒரு முரட்டு காளைக்கு பொண்டாட்டிட்ட உப்பு போடுன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா இருப்பாரு. முரட்டு காளைக்கு உப்பு போடுன்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை. இப்படி ஆயிட்டாங்க பாருங்க ஐயா. அவருக்கு நகைச்சுவை கூடவே பிறந்தது. இன்னைக்கு தேவை. மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டென்ஷனில் இருக்கிறோம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் பேச்சு 1 மணி நேரம் இருந்தால் கேட்டு படுங்க. பிபி கிடையாது, சர்க்கரை கிடையாது, சௌக்கியமாக தூங்க. ஆனால் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் ராத்திரி தூங்க போகும்போது என் பேச்சு கேட்டு தூங்குறாரா? கருத்து என்பதை வற்புறுத்துவதற்கு ஒரு கவிதை, ஒரு பாத்திர படைப்பு தேவைப்படுகிறது. அதுதானே உலகம் உள்ள வரையில இருக்க முடியும். முத்தையா அதை ரொம்ப அழகா கவுண்டர் பண்ணாரு. மொத்தமே 37 39 தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அதை வற்புறுத்துறதுக்கு தானே சார் இலக்கியமே வேண்டி இருக்குது. அந்த கருத்துங்கிறது தானே என்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையா வச்சார். அந்த செய்திகள் எல்லாம் வச்சார். இதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லி இல்லை பாத்திர படைப்புங்கிறத நிலைநாட்டணும். வாங்கம்மா. பாத்திர படைப்பு. என்றும் உள்ள கம்பன் என்கின்ற சொற்றொடர் முதலில் கம்பனுக்கு எப்படி வந்தது? யார் கொடுத்த சொற்றொடர் அது? அது கம்பனுக்கு, கம்பனை நேசிப்பவர்கள் கொடுத்த சொற்றொடர். கோவில்ல கடவுளை பிரதிஷ்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு ஸ்தபதி கட்ட கொடுத்து சிலையா வடிப்பாங்க. வடித்து முடிக்கின்ற வரைக்கும் அது சிலைதான். என்னைக்கு அது கோவிலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி கர்ப்ப கிரகத்திற்குள் உட்கார வைத்து கண் திறக்கப்படுகிறதோ, அந்த கண் திறக்கின்ற அந்த நேரத்தில் அது கடவுளாக மாறுகிறது. அப்படி வடநாட்டில் இருந்து வந்த அத்தனை பாத்திரங்களையும் தன் கவிதைகளை வைத்துக்கொண்டு, தனக்கான கருத்துக்களை வைத்துக்கொண்டு, அந்த பாத்திரங்களை தன் தமிழால் கண் திறந்தான் பாருங்க. அந்த இடத்தில் தான் என்றுமுள்ள தமிழ் என்கின்ற சொல்லை, தமிழ் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக கம்பன் தன் பெயரை அங்கே கொண்டு போய் நிறுத்தி என்றுமுள்ள கம்பன் என்று புகழ் கொண்டார். எழுத்தாளன் பாத்திரங்களை வடித்து கொண்ட நிலை போய் பல நேரங்களில் பாத்திரங்கள் அந்த எழுத்தாளனை பயன்படுத்தி கொண்டு தன்னை வடிவமைத்துக் கொண்டதுதான் கம்பராமாயணனுடைய ஆகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இதுதான் கம்பனுடைய வெற்றியாகவும் நான் கருதுகிறேன். இப்படி சொல்றேங்க. நாங்க ஆரம்ப காலங்களில் சின்ன வயசுல ரொம்ப ஏழ்மையுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எங்க குடும்பம். 2வது மாடியில ஷீட் வீடு. மழை பெய்யும். அப்படி மழை பெய்யும் பொழுது மழை தண்ணி உள்ள ஒழுகும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை வைப்பாங்க. அந்த பாத்திரத்துல மழை தண்ணி நிறையும். நிறைஞ்சதுன்னா அடுத்த நாள் தலை கழுவுனாலோ அல்லது சோறு வடிச்சாலோ அவ்வளோ நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் சோறு. எங்க அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, பாப்பா மழை எல்லாருக்கும் பொது, நாம கூரைக்குள்ள உட்காந்துக்கிட்டு சொம்புல பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெளியில போய் எட்டிப்பாரு, ஆறு கடல் குளம் கிணறு எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, கருத்து பொதுதான், தாங்கிற பாத்திரம் சரியா இருந்தால்தான் அது கடலாக, அது ஆறாக, அது கிணறாக வருகிறது. இல்லை என்றால் சின்ன பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ராமாயணம் உலகம் முழுக்க புகழ் பெறுவதற்கு என்ன காரணம்? கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் இப்போ 4 நாடுகளில் கம்பன் கழகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். லண்டன்ல இருக்கு,
அமெரிக்கால இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இருக்கு, இலங்கையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களிலும் அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் என்றால், கவிதை சொல்வதற்கு கம்பனை விட சிறப்பான கவிதைகளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். கருத்து என்று சொல்ல வந்தால் திருக்குறளை மீறிய ஒரு கருத்திற்கு உரியவர்கள் என்று நாம் மார்த்தட்டக்கூடிய அளவில் திருக்குறள் மிஞ்சிய ஒரு கருத்து களஞ்சியம் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லிவிடலாம். அது வான்மறை. தமிழை ஏற்கனவே இருக்கு. எதுவாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் மீது ஏற்றி அந்த பாத்திரத்தை வடிச்சார் பாருங்க. நான் இப்படி சொல்றேங்க, நான் இதை வாதமாக வைக்கிறேன், அதை நீங்கள் முடிந்தால் வாதத்தில் என்னை எதிர்கொள்ளுங்கள். ஒரு பாத்திரம் வால்மீகி அப்படி படைக்கல. இப்போ கும்பகர்ணன் இருக்கார்ல, இதுல போட்டிருக்கு எங்களுக்கு, அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாலே அவர் கேட்டார், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், படா அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டார். அப்புறமா அவரை எழுப்புறாங்க. எழுப்பும் பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன? முதல்ல ஓப்பனிங், கண்ணு திறந்தவுடனே அவர் கேட்ட கேள்வி, ஆனதோ வெஞ்சமம், அழகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தீரலையோ. ஏண்டா நடுவில் என்ன எழுப்புனீங்க? ஜானகி துயர் இன்னும் தீரலையா? இப்படிதான் எழும்புறான். எழும்பி தன்னுடைய அண்ணனிடத்தில் எவ்வளவு வார்த்தைகள் அவன் சொன்னாலும் அண்ணன் கேட்கிறதாவே இல்லை. எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் கும்பனின் மீது அளப்பரிய அன்பு வைத்து மேடைகள் தோறும் கும்பகர்ணனுக்கு ஆதரவாக பல்வேறு விதமான விவாதங்கள் நடக்கின்றனவே, வடநாட்டில் காட்டிவிட முடியுமா? கும்பகர்ணனால ஆன்டி பாத்திரம் தான், முரண் பாத்திரம் தான். ஒரு பாத்திரத்தை வடிக்கின்ற பொழுது நான் இப்படி சொல்கிறேன், நாம் இங்கே இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோமே, நாம எல்லாம் யார் யார்? நம்ம ராமனா, ராவணனா? நம்ம யாரு? நம்ம சீதையா, நம்ம சூர்பனகையா, மண்டோதரியா? நம்ம யாரு? வாழ்க்கை சூழல் நம்மை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதோ, நம்முடைய மனநிலையில் நாம் எப்படி வெளிப்படுகிறோமோ அந்த சூட்சுமத்தை, அந்த சூத்திரத்தை ஒவ்வொரு பாத்திரங்களிலும் வடித்து காட்டிய அந்த சூத்திரதாரி தான் கம்பர். அதனால்தான் கம்பரனுடைய இலக்கியத்தை கம்ப கவிதை என்று நாம் சொல்லுவதில்லை, கம்ப சூத்திரம் என்று சொல்கிறோம். இது கம்ப சூத்திரம். ஒன்றும் இல்லைங்க, நான் இப்படி யோசிக்கிறேன். சின்ன வயசுங்க எனக்கு. அந்த டைமில் விளையாடிட்டு இருக்கிறோம். அந்த பள்ளம் இருக்கும், அந்த மாநகராட்சி போட்ட பள்ளம். அந்த பள்ளத்தை சுற்றி ஓடுவோம், உடம்பு சாஞ்சிரும், சுற்றி ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவள் பேரே சாயிராபானு. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பா, அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் அவள் என் கூடவே இருப்பா. என்னை பார்த்தா அவளுக்கு அவ்வளோ ஆசை. அவள் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்குவா. நான் ஒரு நாள் கேட்டேன், உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டேன். 5ஆம் கிளாஸ் படிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப 3 நாளைக்கு அப்புறமா சொல்றேன் அப்படியே நின்னுட்டா. நான் கேட்கிறேன், இதை எழுத முடியுமா? ஒருத்தன் ஒரு பாத்திரத்தை சொல்லுகின்ற பொழுது இதை சொல்ல முடியுமா ஒரு கவிஞனால? ஒரு வார்த்தையில் ஒன்றும் இல்லை. யாரா இவன்? கும்பகர்ணன் யாரா இவன்? அனுமன் கிட்ட கேட்கிறான் ராமன், யார் இவன்? தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கின் நாள் பல செல்லுமாம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்க, இப்படி பிரம்மாண்டமா நிறுத்துற அந்த பாத்திரங்க, அதனால் தான் அவை மனதில் நிற்கின்றன. அதை தேடி தேடித்தான் நாம் எல்லோரும் வருகிறோம். உங்கள் கருத்து கேட்பதற்கெல்லாம் நாங்கள் வருவதே இல்லை. நீங்க பேசுனீங்களே, உங்க கருத்தெல்லாம் மனசை தூக்கி போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன 2 ஜோக்கு ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். கருத்தின் மீதெல்லாம் யாருக்கும் அவ்வளவு ஒன்றும் இப்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு கதை சொல்லுகின்ற பொழுது அந்த பாத்திரத்தை எப்படி நீங்கள் நிறுவுகிறீர்கள்? ராமன் எப்படி இருந்தான்? ஒவ்வொரு நிலையிலும் அவனுடைய அந்த பாத்திரத்திற்கான படைப்புகளில் அவர் ரசவாதம் செய்கிறானே. சீதையை பார்க்கின்ற பொழுது அவன் எப்படி இருந்தான்? கைகேயிடம் அவன் எப்படி நின்று கொண்டிருந்தான்? என்னை கெடுத்தனை விடனான் அழுதானே, அப்பா எப்படி இருந்தான்? தோகையும் பிரிந்தனள், எந்தையும் துஞ்சினன், இனி யாம் இம் வெப்பழி சுமந்து ஊழல வேண்டல் என்று கவந்தன் வாய்க்குள்ள போய் தற்கொலை செய்ய போனானே, அந்த ராமன் அவன் யார்? இன்று போய் போர்க்க நாளை வானானே, அவன் யார்? சீதையை பார்த்த உடனே கெட்ட வார்த்தை சொன்னானே, அவன் யார்?
இது எல்லாம் இருந்தாலும் மானுடம் வென்றதமான ராமனுடன் 2 கை குவியுது பாருங்க. அந்த பாத்திரத்திற்கான சூத்திரம் தான் கம்பன். ஏனென்றால் இதற்கு முன்னமும் சரி இதற்கு பின்னமும் சரி கம்பனை போல் பாத்திரங்களை படைத்தளித்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, இந்த தமிழ் சமூகத்தில் இல்லை. உங்களை போல் கவிதை சொன்னவர்கள் உண்டு, உங்களை போல் கருத்து சொன்னவர்கள் உண்டு. எங்கள் கம்பனை போல் ஒரு பாத்திரத்தை வடிக்கின்ற பொழுது அவனை வைத்துக்கொண்டு 50 ஆண்டுகள் மேடையில் சான்றோர்கள் கூட பேசி தீர்க்க முடியாத அளவிற்கு ஒரு வடிவை வடித்து காட்டி இருக்கிறானே, அந்த வடிவம்தான் கம்பன். இந்த பாத்திர படைப்பு பேசணும்னா அதுக்கு நடிப்பும் வரணும் அப்படிங்கிறது நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. பேசினா போகிறோம் அப்படி ரொம்ப அந்த வரத்துக்கு 4 நாள் ஆகுமா. ட்ரமாட்டிக் ப்ரெசன்டேஷன். ராமலிங்கம் ஐயா பேசினார் பாருங்க, அது மேலே அவங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க பாருங்க. நீங்கள் சொல்கிற கருத்தை இல்லாமல் நாங்கள் கேட்டுக்குவோம். சும்மா அவங்க 2 ஜோக்கை கேட்டு கக்கன்னு சிரிச்சிட்டு போவோமே ஒழிய நாங்கள் எப்படி உங்கள் கருத்தை கேட்போம் அப்படின்னாங்க. உண்மை. ராமன் ஒரு வழிபடு பொருளாகி விட்டான், ஒரு பேச்சு பொருளாகி விட்டான், இன்னும் வாழ்க்கையின் மையமாகவில்லை என்பதை துணிச்சலோடு அவர் பதிவு செய்தார். இப்போ அடுத்த சுற்று தொடங்குகிறது. கவிதை செழிப்பே என்ற அணியிலே அருமை தம்பி நல்ல பேச்சாளர் அபுதாபி பாஸ்கர் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். வாங்க. கம்பன் தான் படைத்த அந்த பாத்திரத்தின் மூலமாக அவன் சொல்லக்கூடிய கருத்தை சொல்வதற்கு ஒரு மொழி தேவை. அந்த மொழியை எடுத்துச் செல்ல ஒரு வழி தேவை. அந்த வழிதான் கவிதை. நீங்க இப்ப அக்கா சொன்னாங்க, அதாவது கம்பன் அந்த ஒரு வரியில விழுந்துட்டான்னு சொன்னாங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. அம்மாவா அக்காவா? அக்கா. ஏன்னா அவங்க ராத்திரி தூங்க முடியாது. ஐயோ என்று சொன்னான் விழுந்து விட்டான் என்று சொன்னார்கள். அந்த பாடலையே நான் சொல்கின்றேன். அதாவது கம்பனை பற்றி கவிஞர் கண்ணதாசன் சொல்லும்போது சொல்லுவார், 8ஆம் வகுப்புக்கு மேல் எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை, கம்பன் கொடுத்த கவி பிச்சை ஓரளவு, கம்பன் கனிந்தளித்த கனி முதல்கள் ஓரளவு, சொல் நயமா பொருள் நயமா தொடரும் ஓமைகளா, அம்மம்மா என்னென்ன சொல்ல எடுத்தெழுத வார்த்தை இல்லை என்று கவிஞர் கண்ணதாசன் கம்பனை பற்றி பாடுவார். இந்த பாடலில் சாதாரணமாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுகின்றான், தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுகின்றான். நீங்கள் பொதுவாக ஒரு வரலாற்றை எடுத்தீர்கள் என்றால், ஒரு பிலாசபியை எடுத்தீர்கள் என்றால் அது வெறும் ட்ரை சப்ஜெக்ட். அதை எப்படி எடுத்துட்டு போக வேண்டுமோ அப்படி எடுத்துட்டு போனால்தான் அது மக்களிடம் போய் சேரும். வெய்யோன் வழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இடையானோடும் நடந்தாள், மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அழகவே ஒரு வடிவுடையான்னு பாத்தீங்களா? அப்போ அந்த பாத்திர படைப்பை கூட நம்மிடம் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால்தான் அந்த பாத்திர படைப்பும் படிக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த பாத்திர படைப்பின் மூலமாக சொல்ல வரக்கூடிய கருத்தும் படிப்பவர்களை சென்று சேரும். அவன் சொல்லக்கூடிய ஓமானங்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். நீங்க மாரிசனை கூப்பிட்டு சீதையை கவர்ந்து வர்றதுக்கு ஐடியா கேட்கிறான் ராவணன். நான் போகவே மாட்டேன்னு சொல்றான், நீ போயே ஆகணும்னு சொல்றான். இப்ப இந்த காட்சியை நீங்க நினைச்சு பாருங்க. இவன் போயே ஆகணுங்கிறான், போகலன்னா உன்னை வெட்டுவாங்கிறான், உன்னை போட்டு தள்ளுவாங்கிறான். யாரு? ராவணன். ஆனா இப்ப மாரிசனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அங்க போனா ராமன் போட்டு தள்ளுவான். ஆனா ஒருவேளை அங்க போனா கூட தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு, ஒரு சான்ஸ் இருக்கு, 50-50. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை போய் தாடகை விதத்துல தப்பி வந்திருக்கிறான் மாரிசன். ஆனா இப்ப இங்க போகலன்னா இவன் ராவணன் கொல்லுவான். இதை எப்படி விளக்கன்னு கம்பன் நம்மகிட்ட சொல்ல வர்றாரு. எப்படி சொல்றாரு? வெஞ்சுற்றம் இணைந்து உகும் வீரரை அஞ்சுற்று மறுக்குறும் ஆள் குழி நீர் நஞ்சுற்றுளி மீனின் நடுக்குருவான் நெஞ்சுற்றது பற்றி ஓர் நினைப்பு அறிதால். இதுதான் பாடல். என்ன சொல்றாரு? இப்ப மாரிசனுடைய நிலைமை எப்படி இருந்ததுதான், ஒரு மிகப்பெரிய தடாகம், அந்த தடாகத்துல தண்ணி கிடக்கு, அந்த தண்ணியில மீன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த மீன் இருக்க குளத்துல கொண்டு போய் விஷத்தை கலந்துட்டோம்னா அந்த மீன் அந்த தண்ணியில் வாழ முடியுமா? வாழ முடியாது. சரி, தண்ணியில வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக தரைக்கு வந்தா தரையில வாழ முடியுமா?
வாழ முடியாது. அதுபோல அவனுடைய மனநிலை இருந்துதான். யார் மனநிலை? மாரீசனுடைய மனநிலை. ஏன்னா ராவணன் ஏற்கனவே சொல்றான், மறுப்பனன் எனக்குறின் நின்னை வடிவாளால் ஒருத்தி என் மனம் உற்றது முடிப்பேங்கிறான். அங்க பார், நான் சொல்றதை நீ கேட்கலனா உன்னை கொன்னுட்டு நான் என்ன நினைக்கிறேன்னு அதை செய்து முடிப்பேங்கிறான். இப்ப அந்த மாரீசனுடைய மனநிலையை எப்படி எடுத்து காட்டுகிறான்? அந்த ஓமேயம், அந்த ஓமானம் தான் இந்த படிப்பவருடைய அந்த மனத்தில் நிலைநிற்க செய்கின்றது, அந்த சுவைஞர்களை கவரக்கூடியது. ஐயா, பந்திக்கு போனா தான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதான் போறாங்க எல்லாரும். ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் எங்க? கல்யாணத்துக்கு போனா தான். அப்ப ஒரு கவிதை, ஒரு கருத்து சிறப்பையும் ஒரு பாத்திர படைப்பையும் சொல்ல வேண்டும் என்றால் முதலில் கருத்துக்குள்ள, கவிதைக்குள் செல்ல வேண்டும். அந்த கவிதை தான் என்ட்ரன்ஸ். ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை கவிதை இல்லாமல் எந்த விதமான கருத்தையும் சொல்ல முடியாது, பாத்திர படைப்பையும் சொல்ல முடியாது. இப்ப ஒரு வார்த்தை விளையாட்டில் விளையாடுகிறான் கம்பன். அதிகாயன் இறந்து போறான். அதிகாயன் இறந்ததை ராவணன்ட்ட சொல்லணும் தூதுவர்கள். இவன் ஏற்கனவே ராவணன் கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறான். தூதுவர்கள்லாம் வராங்க. வந்த உடனே ராவணன் தூதுவர்களை பார்த்து கேட்கிறான், நோக்கிய இலங்கை வேந்தன் உற்றது நுவல்மின் என்றான், போக்கிய சேனை தன்னில் புகுந்துள இறையும் போதா, ஆக்கிய போரில், இந்த வார்த்தை தான் இங்க நல்லா கவனிக்கணும், ஆக்கிய போரில் ஐய அதிகாயன் முதலாய கோக்குல குமரர் எல்லாம் கொடுத்தனர் ஆவினான். என்ன சொல்றான் தெரியுமா? அவன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே ராவணன் கேட்கறான், என்ன நடந்தது போர்க்காலத்துல கேட்ட உடனே சொல்றான், பல வெள்ளம் லட்சக்கணக்கான வீரர்கள் உள்ள போனாங்க, ஆனா வந்தது, திரும்பி வந்தது ரொம்ப கொஞ்சம் தான். இதுல எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நீதாம்ங்கிறான். தான் சொல்ல வந்த கருத்தையும் சொல்லணும், அதே சமயத்துல அவனுடைய குற்றத்தையும் அந்த இடத்துல சுத்தி காட்டணும். ராவணன்ட்ட போய் யாராவது சொல்ல முடியுமா இந்த போருக்கெல்லாம் இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்ல முடியுமா? சொன்னா ராவண விட்டுருவானா? ஆனா எப்படி சொல்ல வரான் பாருங்க கம்பன். இந்த அவ்வளவு நடந்த அநீதிக்கும் காரணம் ஆக்கிய போரில் ஐய. அடுத்து பார்த்தான், சொன்னா நம்மளை விட்டுற மாட்டான்னு நினைச்சு டக்குன்னு உடனே மாத்தினான் கம்பன் வரிகளை. அதிகாயன் முதலாய கோக்குல குமரர் எல்லாம் கொடுத்தனர் ஆவினான். எப்படி வார்த்தையை போடுறான் பாருங்க அந்த இடத்துல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதாவது தான் சொல்ல வேண்டிய கருத்தையும் சொல்லணும், அவனுடைய குற்றங்களையும் சுட்டி காட்டணும், பிறருடைய மனசுக்கு நோகாம. இந்த ராஜாஜியும் கே பாலச்சந்தரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கே பாலச்சந்தர் ஒரு நாடகம் எடுக்கிறாரு, அதை பார்ப்பதற்காக ராஜாஜியை கூப்பிடுறாரு. ராஜாஜி நண்பருங்கிற முறையில் பார்க்குறாரு, பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ராஜாஜி கே பாலச்சந்திரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த கலைஞர்கள்லாம் பாராட்டி மேடையில் ஒரு 2 வார்த்தை பேசுனா அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படிங்கிறார். இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ராஜாஜி மேலே போகிறார். மேடைக்கு போன உடனே சொன்னார், இந்த நாடகத்தை நடிப்பதற்காக இதில் பங்கு பெற்றுள்ள அத்துணை கலைஞர்களும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னா. உடனே கீழே இருந்த கலைஞர்கள் அப்படி காலை தூக்கி விட்டாங்க, சார் நம்மளை எப்படி பாராட்டுறான்னு. அடுத்து சொன்னாரு, இந்த நாடகத்தை பார்ப்பவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்ல வந்த கருத்தையும் சொல்ல வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பிழையையும் சுட்டி காட்ட வேண்டும், அதை நாகரிகமாக சொல்ல வேண்டும் அல்லவா? அதை கம்பருங்க எடுத்துக்காட்டுங்க. இப்ப ஆக்கிய போரில் ஐய, இந்த போர் நடந்தது காரணமே நீதான், உன் மகன் செத்தது காரணமே நீதான், அதை சுட்டி காட்டுறான் பாருங்க. அதே மாதிரி இந்திரஜித் சாவுறாங்க ஐயா. இந்திரஜித் எவ்வளவு பெரிய வீரன், இந்திரஜித் செத்து போறான், அதை சொல்ல வர்றாங்க வீரர்கள். சொல்ல வரும்பொழுது அப்படியே படபடப்போடு நிற்கிறாங்க வீரர்கள். அதை காட்சிப்படுத்துறான் கம்பன். பல்லும் வாயும் தம் மனமும் பாதமும் நல்லுயிர் பொறையோடு நடுங்குவார். அடுத்து சொல்றான், இல்லையாயினன் உன்மகன் இன்றன சொல்லினர் பயம் சுற்றத் துளங்குவாங்கிறான். என்ன சொல்றான் பாத்தீங்களா? நாம இப்ப சொல்றோம்ல, he is no more. யாராவது இறந்துட்டா எப்படி நாகரிகமா சொல்லுவோம்? he is no more. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தன் கம்பன் கவிதையில சொல்றான். என்ன சொல்றான்? இல்லையாயினன் உன்மகன் இன்றன. அந்த வார்த்தையை கொண்டு சேர்க்கிறான் பாருங்க. அதுலதான் அது படிப்பவருடைய மனத்தில், ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்வார்கள், அரஸ்டிங் ஸ்பெக்டகிள் என்று சொல்வார்கள். சொல்லக்கூடிய கருத்தை அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தி படிப்பவர்களை அங்கும் இங்கும் செல்ல விடாமல் அதில் ஒன்றி இருக்க செய்யக்கூடிய தகுதி கம்பன் ஒருவனுக்குத்தான் உண்டு. எத்தனையோ கருத்துக்களை சொல்லலாம். நீங்கள் சூர்ப்பனகை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். சூர்ப்பனகை படலத்தில் ராவணன் ஒரு பாடல சொல்றான், மயிலுடை சாயலாளை வந்தியா முன்னர் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் சொல்றான். அங்க போறதுக்கு முன்னாடியே
தன்னுடைய சிறையில் மனமெனும் சிறையில் வைத்து விட்டான் ராவணன் சொல்றான். இது சொல்லக்கூடிய பாட்டு 3151வது பாட்டு. ஆனா 9940வது பாட்டுல சொல்றான், வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என்று சொல்லி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளின்னு பாடல்ல சொல்றான். எந்த பாட்டு தெரியுமா? அது சொல்லக்கூடிய பாட்டு 9940வது பாடல். அப்ப 3151வது பாட்டுல ஒரு முடிச்சு போடுறான். அந்த முடிச்ச 9940வது பாடல் கிட்டத்தட்ட 6789வது பாடல்ல கொண்டு வந்து அந்த முடிச்சு அவுக்குறான். என்ன தெரியுமா? இதுல கம்பனுக்கு ராமனுக்கு 2 வேலை கொடுத்துட்டாரு. ஒன்னு, சீதைய அந்த புறச்சிறை என்று சொல்லக்கூடிய அந்த அசோகவனத்திலிருந்து நீக்கணும். இப்ப ராவணன் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த அகச்சிறையிலிருந்து நீக்கணும். அந்த முடிவைத்தான் இங்க கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல். அவன் மனத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த நினைப்பை நீக்கினால்தான் அவள் கற்புக்கு அது மிகப்பெரிய சிறப்பாக அமையும் என்று நினைத்து அவன் 3000 பாடலுக்கு முன்னால் சொன்ன வரிகளை கிட்டத்தட்ட 7000 பாடல் கழித்தும் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளது என்றால் இந்த ஒன்றுதான் கம்பன் என்றும் உள்ள கம்பனாக இருப்பதற்கு அவனுடைய கவிதை சிறப்பே காரணம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதையின் மூலமாகத்தான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. கவிதையின் மூலமாகத்தான் பாத்திரப்படைப்பை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மூலத்தை எப்படி மறுத்தர முடியும்? அதுதானே முக்கியம் அப்படிங்கிற வாதத்தை சொல்கிறார். ஒரு 2-3 நல்ல செய்திகளும் நமக்கு சொல்லி சுவைப்பட சொன்னார். பெர்னாட் ஷா ஒரு முறை ஒரு நாடகம் போட்டுட்டு சர்ச்சிலுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சார். என்ன எழுதினார் தெரியுங்களா? நான் ஒரு சிறந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறேன், உங்களுக்கு அழைப்பு அனுப்பி இருக்கிறேன், தாராளமாக நீங்கள் வரலாம், ஆனால் இலக்கிய ரசனை இருந்தால். ஏன்னா சர்ச்சிலுக்கு இலக்கிய ரசனை இல்லைன்னு பெர்னாட் ஷாவுக்கு ஒரு கிண்டல். அந்த இலக்கிய ரசனை சிலருக்கு தான் இருக்கும், உங்களுக்கு இருந்தால் வரலாம்னு போட்டார். சர்ச்சில் பதில் எழுதினார், பல வேலைகள் காரணமாக நான் அன்று வர இயலாது, அடுத்த முறை நடந்தால் அவசியம் முயற்சி செய்கிறேன்னு போட்டார். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் ஒரு தனி அழகு. பெர்னாட் ஷா ஒரு முன்னுரை எழுதினார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதி அவர்கிட்ட கொடுத்து ஒருத்தர் முன்னுரை கேட்டார். என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த புத்தகம் சிறப்பாக இருக்கிறது, அது ஒரிஜினல், தன்னுடைய சொந்த படைப்பாகவும் இருக்கிறது, மிகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, சிறப்பாக இருக்கிற பகுதியெல்லாம் சொந்தமானதாக இல்லை, சொந்தம் இல்லாத பகுதிகள் எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது, வாழ்த்துக்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் எழுத்தாளர்களுக்கு இந்த மாதிரி கேலி கிண்டல் இதெல்லாம் சகஜம். அவைகளெல்லாம் அவர் அருமையாக அந்த மேற்கோளை எடுத்து காமிச்சார். குறிச்சிருக்கிறேன். அவர் சொன்ன சில பாடல்கள் கருத்துக்கள் எல்லாம் குறிச்சிருக்கிறேன். வாழ்க. திருமாறன் கருத்து சிறப்பு என்ற அணியிலே உரை நிகழ்த்துவதற்காக வருகிறார். நல்ல இளைஞர், ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர், வளருகிற நல்ல சிந்தனையாளர். பெரியோர்களே, கம்பன் ஒரு காப்பியம் படைக்கிறான். அதை எழுத துவங்கையில் படிக்கிறவன் வாயெல்லாம் உடையணும். நாம் போடுற சந்தத்தில் சொல்றவன் பல்லெல்லாம் செதறணும். இடையின எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்களை நாம் பயன்படுத்துகிற விதத்தில் உச்சரிக்கிறவன் நாக்கெல்லாம் பின்னிக்கணும். இப்படி நினச்சி கம்பன் ஒரு காப்பியத்தை எழுதுவானா? இல்லை. இந்த உலகத்திலேயே யாரும் படைக்காதது மாதிரியான ஒரு பாத்திரத்தை நான் படைக்கப் போகிறேன். ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, கில்லி எவன் வரட்டும், இனி தலைமுறைக்கும் யாரும் என்னை போல ஒரு பாத்திரத்தை படைத்து விடவே கூடாது அப்படின்ற எண்ணத்தில் கம்பன் ஒரு காப்பியத்தை எழுதியிருப்பான. பெரியோர்களே, அப்படி கம்பன் நினைத்திருப்பானே ஆனால் யாரோ ஒரு புலவன் உருவாக்கிய விருத்தம் என்ற பாவகையில் தன்னுடைய பாடல்களை அவன் அமைத்திருக்க மாட்டான். தானே ஓர் புதிய பாவகையை படைத்திருப்பான். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே யாரும் படைக்காதது போன்ற ஒரு பாத்திரத்தை படைக்க வேண்டும்னு அவன் நினைச்சிருந்தா யாரோ ஒருவர் எழுதிய ராமாயணத்தை அவன் எழுதியிருக்க வேண்டியதில்லை. தானே புதிதாக ஒரு கதையை படைத்திருப்பான். கம்பன் பாடல் சொல்லவோ
பாத்திரம் படைக்கவோ வந்தவன் அல்ல, அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற கருத்தை படையலாக்க வந்தவன். நாங்க கருத்து சிறப்புன்னு சொல்றதுனால பாட்டு இல்லை, இந்த பக்கம் பாத்திரம் இல்லை அப்படிலாம் சொல்லலை. நோக்கம் என்பது வேறு, கருவி என்பது வேறுன்னு சொல்றோம். பாட்டும் பாத்திரமும் கருவிகள். ஆனால் கம்பன் எந்த நோக்கத்தை அடைய வந்தான்? ரோட்ல நடந்து போறோம், ரெண்டு அண்ணன் தம்பிங்க நடந்து போறாங்க. ரெண்டு அண்ணன் தம்பிங்க நடந்து வரும்போது நம்ம என்ன சொல்றோம்?